எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சம் மற்றும் எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த என் குருமார்கள் மற்றும் என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தையர் அனைவருக்கும் முதலில் என் சிரம் சார்ந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேடையில் வீட்டிற்கும் ஐயா மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஆன்றோர் சான்றோர் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அதாவது ஜென்ரலாக வந்துட்டு நாம் இன்றைக்கி எல்லாருமே ஒரு கருத்தரங்கம் இன்றைக்கி மீட் பண்ணியிருக்கிறோம். இந்த கருத்தரங்கம் நாம் இன்றைக்கி அட்டன் பண்ணியிருக்கிறோம்னா நம்மளுக்கு எல்லாமே பிரபஞ்சம் நம்மளுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்கு. எந்த ஒரு பர்மிஷன் கிராண்டட் இல்லாமல் நாம் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் வர முடியாது. நம்ம எங்கேயோ பல வேலையில் இருந்தாலுமே பல ஊர்களுங்கெல்லாம் இன்றைக்கி திருப்பூரில் மீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கு எல்லாமே பிரபஞ்சம் தன்னுடைய இதை அது இல்லாமல் நாம் வர முடியாது. ஸோ இதுக்கு முதலாக ஒரு ஜஸ்ட் ஒரு 5 minutes அதை பற்றி நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்னுடைய டாபிக் நான் சந்திரன் தரும் யோகம் பலன்கள் பற்றி நான் சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 18வது கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கத்தில் நம்ம எல்லோரும் மீட் பண்ணியிருக்கோம்னா நம்மளுக்கு தொடர்பு இருக்குது கண்டிப்பாக. அதோடைய நான் ஒரு ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 18 அப்படிங்கும்போது கூட்டுத்தொகை 9. இந்த 9 அப்படின்னா நவகிரகம். அப்போ நாம் இன்றைக்கி நவகிரகத்தை வச்சு நாம் இன்றைக்கி இந்த மீட்டிங் நம்ம நடத்துகிறோம், கருத்தரங்கம் நடத்துகிறோம். ரெண்டாவது அதே போல் இந்த ப்ரோக்ராம் நடக்க ஆரம்பித்த டைமும் 9 மணி. அதனால் நவகிரகம் அதே மாதிரி மேட்ச். அடுத்தபடியாக இது ஆனி மாதம் 3. அப்போ மிதுன மாதம் 3வது மாதம் அப்படிங்கும்போது 3 எழுத்து கொண்ட குருஜி ஐயா இன்றைக்கி வந்திருக்காரு. வாங்க ஐயா, வணக்கம். மேலும் இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால நம்பர் 8. அதே போல் மருதமலை குருஜிங்கிறதுக்கு 8 நம்பர் 8 எழுத்து கொண்டது. அடுத்தபடியாக அவர் இன்றைக்கி கௌரவ அழைப்பாராக வந்திருக்காரு. வருக வருக ஐயா. மேலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா 17 பேர் ஃபோட்டோ இருக்குது. மொத்தம் கூட்டுத்தொகை 8. அப்போ சனிக்கிழமை 8 ஆச்சா? அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக சூட் ஆகிருக்கு. மேலும் இன்றைக்கி சனி மகா பிரதோஷம். மேலும் இது மிதுன மாதம் 3வது மாதம். அப்போ 3ங்கிறதுனால ஸ்டேஜில் 3 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டாகவே பிரபஞ்சம் நம்மளுக்கு மேட்ச் பண்ணி கொடுக்கும். மேலும் இன்றைக்கி திரையோதிசினா 13வது நாள். அதாவது இதில் பிறந்திருப்பவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் பிரதோஷியில் பிறந்தவங்க யாராவது இருக்கலாம். அதாவது அதிக தூரம் பயணம் செய்ய வந்த திரையோதசியில் அதிக தூரம் பயணம் செய்யக்கூடிய பிரதோஷத்தில் திரையோதசியில் பிறந்திருப்பாங்க. ஸோ இன்றைக்கி ஐயாவும் நானும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம். ஓகே, அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அது கூட்டுத்தொகை 4ங்கிறதுனால பராபவ வருடம் 4 எழுத்து கொண்டது. மேலும் இன்றைக்கி அனுசம் நட்சத்திரம். அனுசம்ங்கிறதுனால சூரியனுடைய கர்ம பதிவு பெற்றது. அதனால் இன்றைக்கி தலைமை தாங்கக்கூடிய ஐயா இன்றைக்கி வர ஆப்சண்ட் ஆகிட்டார். மேலும் இன்றைக்கி வாயு பகவானுடைய பிறந்த நட்சத்திரம். அதனால் இன்றைக்கி நாங்கள் ஐயாவில் பார்த்தீங்கன்னா நம்மளால் நல்ல ஒரு காற்றான பகுதியில் தான் ட்ராவல் பண்ணி வந்தோம். சிறப்பாக இருந்துச்சு. மேலும் அனுசமனால வெற்றி. இன்றைக்கி இந்த 18வது கருத்துங்க ரொம்ப சிறப்பாக வெற்றி நடைபெறுவது நிதர்சனமான உண்மை. மேலும் சாத்திய நாம யோகம். இது யோகி சுக்கிரன். அந்த சுக்கிரன் பரணி குரூப்பில் மேடம் ரொம்ப பரணி நட்சத்திரம்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க யோகி சுக்கிரன் உட்காந்துருக்காங்க. மேலும் இதில் பிறந்த சுக்கிரன் என்கிற பெண். அதாவது இதில் பிறந்தவங்க அதாவது பெண்கள் இந்த இதில் பிறந்தனா சிறந்த நிர்வாகியாக இருப்பாங்க. அதனால தான் மேடம் இன்றைக்கி சிறந்த நிர்வாகியாக இதை நடத்தி கொண்டு போயிட்டுருக்காங்க. மேலும் ப்ரோக்ராமும் சிறப்பாக போயிட்டுருக்குது நிதர்சனமான உண்மை. மேலும் மதியத்துக்கு மேலே சுபநாம யோகம் வரப்போகுது. அதில் பார்த்திங்கன்னா சூரியன் யோகி. அதனால் இன்றைக்கி ஐயா மருதமலை குருஜி தான் சூரியன் யோகிங்கிறனால அவர் வந்திருக்கார் இன்றைக்கி சிறப்பாக. மேலும் இதுக்கு சனி அவயோகிங்கிறனால இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 8 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, அதுபோக இன்றைக்கி அதிதேவதை லட்சுமி. அந்த நிறைய லட்சுமிகள் இன்றைக்கி உட்காந்துருக்கீங்க மீட்டிங்கில். ஓகே, இதில் பிறந்தவர் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டசாலி. எனவே இன்றைக்கி வந்தவங்க எல்லாருமே அதிர்ஷ்டசாலி. இந்த ப்ரோக்ராம் பார்க்கக்கூடியவங்களும் அதிர்ஷ்டசாலி. யூடியூப்பில் போனால் எல்லாருமே அதிர்ஷ்டசாலிங்க. மேலும் இன்றைக்கி தைத்துளை கரணம். அதாவது தைத்துளை கரணத்தினுடைய பூ பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ. இதனுடைய நிறம் மஞ்சள். அதனால் மல்லிகைப்பூ வச்சுருக்காங்க. மஞ்சள் கலர் பழம் இருக்குது, மஞ்சள் கலர் துணி எல்லாமே இருக்குது. இதில் பிறந்தவங்க கடின உழைப்பாளி. நிறைய வெயிட்டு சுமக்கக்கூடிய அழகாக மேடம் கடின உழைப்பாளி. பார்த்திங்கன்னா நிறையா இன்சார்ஜோடு இருக்காங்க. பாரத்தை சுமக்கக்கூடியவங்க அவங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் இன்றைக்கி சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா அஸ்வினி பரணி. இதில் பார்த்திங்கன்னா அஸ்வினி அப்படிங்கும்போது இரட்டையர். அப்போ 2 பேர் வர வேண்டியது இன்றைக்கி ஐயா மட்டும்தான் வந்திருக்காரு. ஒரு தலைமை அவர் வரல. ஓகே, இது இதெல்லாம் நம்ம இந்த கோச்சாரங்கள் இன்றைய இதுக்காக இதெல்லாமே இதை நான் எப்பவுமே ஜட்ஜ் பண்ணி எடுப்பேன். ஓகே, நான் அடுத்து பார்ப்போம். நான் சந்திரன் தரும் யோகம் பலன்களும். அதாவது இதனுடைய தலைப்பு பார்த்திங்கன்னா சந்திரன் தரும் யோகங்களும் பலன்களும். இதில் ஜோதிடத்தில் சந்திரன் என்பது மனம், உணர்வு, தாய், பொதுமக்கள், ஆதரவு, கற்பனை திறன், நினைவாற்றல்,
பயணம், திரவ பொருட்கள் மற்றும் மனநிலை ஆகியவற்றை குறிக்கக்கூடியதுதான் சந்திரன். அதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து ஆத்மாவை குறித்தால் சந்திரனுங்கிறது மனதை குறிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரனா 2, நான் இப்போ 2வதாக பேச வந்திருக்கிறேன். நானும் கடகராசி. அப்போ இதெல்லாமே பிரபஞ்சம் கரெக்டாக மேட்ச் பண்ணுது பார்த்தீங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திரனுடைய காரகத்துவங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மனம் மற்றும் எண்ணங்கள், அதாவது தாய் மற்றும் தாய்வழி உறவுகள், நினைவாற்றல், நீர் மற்றும் திரவப்பொருள்கள், பயணங்கள், இதெல்லாமே சந்திரனை குறிக்கும். இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பில் யோகம் பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்துட்டு கஜகேசரி யோகம், அதாவது கஜகேசரி யோகம்னா இந்த குருவும் சந்திரனும் கேந்திரம் சம்பந்தம் பெற்றிருந்தால் இதில் வந்துட்டு கஜகேசரி உருவாகும். இதனுடைய பலன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குருவும் சந்திரன் யார் ஜாதகத்தில் வந்து ஒன்றா இருக்குதோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பலன் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி நல்லா படிப்பாங்க, புகழ் கிடைக்கும், செல்வம் உண்டாகும், சமூக மரியாதை, நல்ல பேச்சுத்திறன், பல அரசியல்வாதிகள், அறிஞர்கள் மற்றும் ஆன்மீக தலைவர்கள், இது எல்லாத்துக்குமே இந்த யோகம் இருக்குது. அப்போ குருவும் சந்திரனும் யாருக்கு இருக்கோ இவங்களுக்கெல்லாம் நான் இந்த சொன்ன இந்த பலன்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். அடுத்தபடியாக சுனபா யோகம். இந்த சுனபா யோகம் பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு 2ஆம் இடத்தில், அதாவது 2ஆம் வீட்டில் சூரியனை தவிர வேறு கிரகம் இருப்பது. இதனுடைய பலன்கள் பார்த்திங்கன்னா சுயமுயற்சியில் முன்னேற்றம், பணவரவு, நல்ல குடும்ப வாழ்க்கை, பொருளாதார வளர்ச்சி. அடுத்த யோகம் பார்த்திங்கன்னா அனபா யோகம். இதில் வந்துட்டு சந்திரனுக்கு 12ஆம் வீட்டில் கிரகங்கள் இருப்பது வந்துட்டு அனபா யோகம். இதனுடைய பலன்கள் பார்த்திங்கன்னா நல்ல குணநலம், ஒழுக்கம், ஆன்மீக சிந்தனை, மதிப்பு மற்றும் மரியாதை. அடுத்தபடியாக துருதரா யோகம். இது வந்துட்டு சந்திரனுக்கு இருபுறமும் கிரகங்கள் இருப்பது. இதனுடைய பலன்கள் பார்த்திங்கன்னா பலதுறை திறமை, செல்வம், நிர்வாகத்திறன், தொழில் வளர்ச்சி. அடுத்து சந்திரமங்கல யோகம். இந்த சந்திரமங்கல யோகம் வந்து சந்திரனும் செவ்வாயும், ஜென்ரலாக மங்களவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க தெலுங்கில் செவ்வாயை, அதனால் சந்திரனும் செவ்வாய் இணைந்தால் சந்திரமங்கல யோகம். தொழில் முனைப்பு, வியாபாரம் வெற்றி, நிலம் வீடு சேர்க்கை, பணப்புழக்கம் இதெல்லாமே உண்டாகும். அடுத்தபடியாக அதியோகம். யோகம்னாலே ஓகே, இதில் அதியோகம் அப்படிங்கும்போது ரொம்ப செம ஸ்பீடுன்னு சொல்லிக்கலாம். அது என்ன ஸ்பீடு? அப்போ இவங்களுக்கு வந்துட்டு சந்திரன் வந்து 6, 7, 8ஆம் வீடுகளில் குரு புதன் சுக்கிரன் இதெல்லாமே இருந்துச்சுனாலே இவங்களுக்கு வந்துட்டு அதியோகம். அதாவது இவங்களுக்கு என்ன இல்லைன்னா அரசு பதவி, செல்வாக்கு, உயர்ந்த வாழ்க்கை, நல்ல நிர்வாகத்திறன் இதெல்லாமே கிடைக்கும். அடுத்தபடியாக அமல யோகம். இது வந்து சந்திரன் வந்து 10ஆம் வீட்டில் சுபகரம் இருப்பது. நல்ல தொழில், புகழ், சமூக அங்கீகாரம், நேர்மையான வாழ்க்கை இதெல்லாமே உங்களுக்கு யோகத்தில் வருது. இதில் வந்துட்டு சந்திரன் வந்து பலவீனம் அடைஞ்சிச்சுனால, தேய்பிரையாக இருந்துச்சுன்னா, ராகு அல்லது கேதுவோ பாதிக்கப்பட்டுச்சுன்னா மனக்குழப்பம் இதெல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். முடிவெடுக்க முடியாமல் இதெல்லாமே இருக்குது. இதே போல் சந்திரனுடைய வழிபடுத்தும் பரிகாரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை விரதம் இருக்கிறது, அம்மன் வழிபாடு, பாலபிஷேகம், வெள்ளை நிறை உடை ஆடை தானம் பண்ணுறது, உடுத்துறது, தாயை மதித்து சேவை செய்தல், ஓம் சூம் சோமாய நமங்கிற மந்திரம் ஜெபித்தல் இதெல்லாமே செய்கிறதுனால நமக்கு சந்திரனுடைய யோக பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். இன்னொரு 12 லக்னத்துக்கு உரிய ஒரு சூரியன் வந்து வழிபட்டால் ஏற்படும் நன்மை, அதோட டாபிக். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேச லக்னம். ஃபஸ்ட்டு மேச லக்னம். இந்த மேச லக்னம் அப்படிங்கும்போதே மேச லக்னத்துக்காரங்களுக்கு வந்து சூரியன் வந்து 5ஆம் பாவ அதிபதி. அப்போ இவங்களுக்கு என்னென்னா ஒரு புத்திர பாக்கியம், கல்வி மென்மை, அறிவாற்றல், புகழ், பூர்வ புண்ணிய பலன்கள் இதெல்லாமே நடக்கும். இதே ரிஷப லக்னமாக இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்துட்டு சூரியன் வந்து 4ஆம் பாவ அதிபதி. இப்போ இவங்களுக்கு வந்து வீடு, நிலம், வாகன யோகம், தாய்வழி ஆதரவு, சமூக மரியாதை. ஓகே. இதிலே தீமை என்னென்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஆதிக்க மனப்பான்மை, தாயுடன் கருத்து வேறுபாடு. அதே மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு வந்து சூரியன் 3ஆம் பாவ அதிபதி. அப்போ இதில் நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா துணிச்சல், தொழில் முயற்சி வெற்றி, சகோதர நன்மை. இதில் தீமை பார்த்திங்கன்னா அவசர முடிவுகள், அகங்கார பேச்சு. அடுத்தபடி இந்த கடக லக்னத்துக்கு வந்துட்டு சூரியன் 2ஆம் பாவ அதிபதி. நன்மை, செல்வம் சேர்க்கும் திறன், குடும்ப கௌரவம், வாக்காற்றல் இதெல்லாமே இருக்கும். இதனுடைய தீமை என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுமையான பேச்சு, குடும்பத்தில் ஆதிக்கம். இதே சிம்ம லக்னத்துக்கு சூரியன் வந்து லக்னாதிபதி. அப்போ இதில் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபார தன்னம்பிக்கை, தலைமைத்துவம், புகழ், கௌரவம் இதெல்லாமே கண்டிப்பாக எங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். இதே பார்த்திங்கன்னா இந்த தீமை என்ன நடக்குதுன்னா அகங்காரம், பிறரை மதிக்காத குணம். அடுத்தபடியாக இந்த கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு வந்துட்டு சூரியன் வந்துட்டு 12ஆம் பாவ அதிபதி பார்க்கும்போது ஆன்மீக முன்னேற்றம், வெளிநாட்டு தொடர்புகள், தியானம், யோகம். தீமை பார்த்திங்கன்னா செலவுகள் அதிகரித்தல், தனிமை உணர்வு.
துலாம் லக்னம் பார்த்திங்கன்னா சூரியன் 11ஆம் பாவாதிபதி. நன்மை, லாபங்கள், உயர்ந்த நண்பர்கள் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பேராசை, தீமை பார்த்திங்கன்னா பேராசையாக இருப்பாங்க. இதே விருச்சிக லக்னமா அவங்களுக்கு வந்து சூரியன் 10ஆம் அதிபதி. அப்போ நன்மையாக அவங்க வந்துட்டு நல்லா தொழில் உயர்வு, அரசு பதவி, அதிகாரம் இதெல்லாமே இருக்கும். தனுசு லக்னம் பார்த்திங்கன்னா சூரியன் 9ஆம் பாவாதிபதி. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டம், தந்தை ஆதரவு, தர்ம சிந்தனை, உயர்கல்வி. இது தீமை என்னென்னு பார்த்திங்கன்னா தன் கருத்தே சரி என்று எண்ணம், மத கொள்கை, பிடிவாதம் இதெல்லாமே இருக்கும். அடுத்தபடியாக மகர லக்னம் சூரியன் வந்து 8ஆம் பாவாதிபதி. அப்போ நன்மை என்னென்னு பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி திறன், மறைமுக வருமானம், ஆன்மீக விழிப்புணர்வு. 11ஆவதாக பார்த்திங்கன்னா கும்பலக்னம். இதுக்கு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பாவாதிபதி. இப்போ நன்மை பார்த்திங்கன்னா நல்ல துணைவர், வணிக கூட்டமைப்பு வெற்றி, சமூக செல்வாக்கு இதெல்லாமே. இறுதியாக மீன லக்னம் பார்த்திங்கன்னா சூரியன் வந்து 6ஆம் பாவாதிபதி. நன்மை, அதாவது எதிரிகளை வெல்வார், போட்டிகளில் வெற்றி, சேவை துறையில் உயர்வு. தீமை பார்த்திங்கன்னா வழக்கு, விவாதம், உடல்நலக்கவலை இதெல்லாம் ஏற்படும். ஓகே, இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இந்த அமிர்த யோகம் இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப அமிர்தமாக இருந்தது என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்கள், ஜோதிடர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த அம்மா அவர்களுக்கும் மற்றும் இந்த கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. அவனர்களாலே அவன் தாள் வணங்கி இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த லலிதாம்பிகை தாயார் மற்றும் பிரபஞ்சத்துக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய செல்ஃபோன் நம்பர் 8072311613. உங்களுக்கு ஏதாவது டவுட்னால என்ன ஜாதக ரீதியானாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.